மேஷம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன் மட்டும்தான். இது ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. இந்த மாதத்துல புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. உங்களுடைய ஓவர் கான்பிடென்ட் அல்லது அவசரப்பட்டு பேசுறதுனால சில பாதிப்புகளும் இருக்கும். அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இன்டர்வியூ அட்டன் பண்றது சில பேருக்கு ஏற்படும். புதிய வாய்ப்பு தேடுவீங்க. சில பேருக்கு எக்ஸாம் எழுதுவீங்க அரசு பணிக்காக. அதுல ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைச்சி ஒரு நல்லாவே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். பணம் கையில வந்தாலும் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆனா சுப செலவுகளுக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், நிதி நிலைமை எப்படி இருக்கும், வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப மேஷ ராசிக்கு சூரியன் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கு. 3 குடியவன் புதன் வக்ரம். இந்த புதன் வக்ரம் ஆகிறது ஒரு நிலையில நல்லதுதான். அதாவது கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. 6 குடியவன் புதன்றதுனால வக்ரம் ஆகும் போது உங்களுக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். போல வழக்குகள் போன்றவற்றில் இருக்கீங்கன்னாக்க வழக்குகள் இருந்து ஒரு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக பயணங்கள் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு உறவுகளோட நண்பர்களோட ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. அல்லது அலைச்சலா இருக்கும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும், குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும், நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு இடமாற்ற சிந்தனை இருக்கும். சில பேருக்கு ஆல்ரெடி வேலை இழந்திருப்பீங்க. புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் வருமானம் வரும், ஊதியம் வரும், அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். அதே இடத்துல கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஒரு மாற்று இடத்துக்கோ போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் 2ஆம் பாவகத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு வந்தாலும் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும், நஷ்டங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒப்பந்தங்கள்ல சைன் போடக்கூடாது. இந்த நேரத்துல வீடு, சொத்து, வாகனம் போன்றவை வாங்குறதை தவிர்க்கணும். அக்ரிமெண்ட் போட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த புதன் வக்கரமாகிறதுனால இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும் போது எச்சரிக்கையா இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல்ல கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கொடுக்குறீங்கனாலே ஒரு எவிடன்ஸ், வாங்குறீங்கனாலே ஒரு எவிடன்ஸ். ஆனால் இந்த நேரத்துல அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த புதன் வக்ரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் இருக்கும். அதனால கொஞ்சம் கோபத்துல அல்லது அவசரப்பட்டு ஏதாவது வேகமா பேசிடுறீங்க அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சோ வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். வார்த்தைகளில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் நிம்மதி உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் உடலான விஷயத்துல. பட் ஆனா குணமாயிடும், பயப்பட வேண்டியதில்லை. அதே போல பல்லு, கண்ணு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த உணவு விஷயத்துல பழைய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அலைச்சல்கள் நிறையவே இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்துருங்க. வர்ற பணத்தை விட அதிகமான எக்ஸ்பென்சஸ் ஆகும், சுப செலவுகள் ஆகும். குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க, வேஸ்டான செலவு கிடையாது. குறிப்பா பிள்ளைகள் வகையில செலவுகள் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு சுப விஷயத்துக்காக செலவுகள், இந்த மாதிரி குடும்ப செலவுகள் நிறையவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதை தீர்க்கறதுக்காக போராடுவீங்க. ஆனாலும் உங்களை சில பேர் நல்லவங்க சொல்ல மாட்டாங்க. குடும்ப உறவுகளே கூட சொல்றேன், அந்த உறவுகள்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால குறிப்பா வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். வாழ்க்கை துணைவரின் உறவுகள், தாய் வழி உறவுகள் வகையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சுறுசுறுப்பா உங்களை செயல்பட வச்சாலே மாதத்தோட பிற்பகுதியில ஜூலை 16ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி, ஜூலை 17 ஆடி 1 அப்போ சூரியன் கடகத்துல இருக்கும். கடகத்துல சூரியன் 4ஆம் இடத்துல சூரியன் நல்லதா அப்படின்னா 5 குடியவன் 4ஆம் இடத்துல இருக்கும் போது பிள்ளைகளால முதல் பகுதியில மகிழ்ச்சி இருந்தாலும் செலவு பண்ணாலே மகிழ்ச்சி இருக்கும். ஆனா பிற்பகுதியில பிள்ளைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா குருவை அஸ்தங்கப்படுத்திடுறாரு. குருவை அஸ்தங்கப்படுத்துறதுனால இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில
இந்த இடமாற்றம், பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு எல்லாம் சொன்ன இல்லைங்களா, அது இந்த மாதத்தோட பிற்பகுதியில வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வேலையில இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அல்லது ஒரு தலைமை பதவி அல்லது கூடுதல் பொறுப்பு உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சுக்கிரன் வந்து ஒரு 4 நாள் மட்டும் இருக்கும். ஜூலை 4ஆம் தேதி வரலும் சுக்கிரன் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுக்கிரன் வந்து 5ஆம் பாவகத்துக்கு வந்துடும். அப் டு ஜூலை மாசம் ஃபுல்லாவே. கேது 5ஆம் பாவகத்தில் இருக்கு, ராகு வந்து 11ஆம் பாவகத்தில் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் வாழ்க்கை துணைவரால் நேசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சனிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த இடையூறுகள் நீங்கும். தாம்பத்தியம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, தனித்து இருக்கிறேன், ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தனியா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த குருவோட பார்வை வந்து 9ஆம் பார்வை இந்த சனிக்கு இருக்கு. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு இருக்கிறதுனால சனி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குரு பார்வையில சனி இருக்கிறதுனால தனிமை மாறும். பிரிந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையரோடு சேரக்கூடிய வாய்ப்பு, அல்லது அதாவது தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, தொழில் காரணமாக வாழ்க்கை துணையர் விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க ஒரே இடத்துல இணைந்து பணிபுரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில பேருக்கு வந்து வழக்குகள் போன்றவற்றில் இருக்கீங்க, குடும்ப வாழ்க்கையில சச்சரவுகள் இருக்குன்னாக அந்த சச்சரவுகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு கிடைக்கும். புதன் வக்ரம் அந்த மாசம் ஃபுல்லாவே வழக்கு போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு அது சொத்து வழக்கா இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் கண்டிப்பா அதுல ஒரு முடிவோ அல்லது ஒரு சாதகமான பதில்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த உடல்நலம் விஷயத்துல மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தாயாரின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் பாதிப்பு வரும். அதனால நீங்க தாயார் டேக் கேர் எடுக்கிற மாதிரிதான் இந்த மாதம் ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். காதலில் இருப்பவர்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தோட பிற்பகுதியில மேக்சிமம் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்தே ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஒரு ஒற்றுமை ஏற்படும். புதிய உறவுகள் கூட சில பேருக்கு மலரும். புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். திருமணம் ஆகல, திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரும். பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது சில பேர் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேர் நல்லா பழகிட்டு இருப்பீங்க, ஒரு நட்பா இருக்கும், அந்த நட்பு காதலாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ மொத்தத்துல இந்த நேரத்துல வந்து ஏதோ ஒரு வகையில திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பாலினருடைய சப்போர்ட் கிடைக்கும், எதிர்பாலினருடைய அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் வந்து சில பேருக்கு புதிய காதலும் ஏற்படும். அது கல்யாணம் ஆயிட்டா கூட சில பேருக்கு ஆப்போசிட் ஜெண்டரால ஒரு சப்போர்ட் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஆப்போசிட் ஜெண்டருடைய அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு நட்பு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா கூட சில பேருக்கு மாறும். சில விஷயங்கள்ல கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க எல்லையில ஸ்டாப் பண்ணிடுங்க. அல்லது அதிகமா இன்டராக்ட் ஆகும் போது அது உங்க ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விரயச்சனி நடந்துட்டு இருக்கு. அதே போல இந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் தான் நிறைய ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை தான் வீடு, சொத்து, வாகனம் வாங்குறது போன்றவற்றை எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப கொஞ்சம் வாங்காம கூட இருக்கலாம். இந்த ஆடி மாசம் முடிஞ்ச பின்னாடி கூட வாங்கலாம், பெஸ்ட் தான். இந்த மாதத்துல சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடையா இருக்கு. இந்த மாதிரி சொத்துக்கள் வகையில வீட்டுக்கு போறது அல்லது வாடகை வீடுன்னா கூட குடி போறதெல்லாம் தவிர்க்கிறது தான் இந்த மாதத்தை பொறுத்துள்ள சிறப்பு. மாதத்தோட முதல் பகுதி சரி, மாதத்தோட பிற்பகுதியிலுமே சரி. இந்த ராகு 11ஆம் பாவகத்திலையும் கேது வந்து 5ஆம் இடத்துலயும் இருக்கு. அது வந்து சுயசாரம். கேது வந்து மகம் நட்சத்திரத்திலையும், ராகு வந்து சதயம் 1ஆம் பாதத்துல இருக்கு. அந்த வகையில வந்து பார்க்கும்போது பணம் வரும், ஏதோ ஒரு வகையில பணம் வரும். கடன் வாங்கி சமாளிப்பீங்க சில விஷயம். அதாவது சில பேருக்கு புதிய கடன் வாங்கி கூட சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய எக்ஸ்பென்சஸ், பிள்ளைகள் வகையில குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்றதுனால ஆல்ரெடி ஒரு கடன் இருக்கு. அதுல சில புதிய விஷயங்கள் செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம், அல்லது பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த கேது 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சில பேர் தொலைதூர பயணங்கள் கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால சில நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரும். சில நட்பு, மாமன் வகையில் உறவுகளில் சில பிரச்சனைகள், தாய்வழி உறவுகள்ல சில பிரச்சனைகள், சொத்துக்கள் வகையில சில பிரச்சனைகளும் வந்து அது ஒரு பஞ்சாயத்து, ஒரு பைசல் மூலம் தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மாதத்தோட இறுதியில 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது வந்து உங்களுக்கு அபிலாஷைகள், ஆசைகள் நிறைய வரும். அதாவது நிறைய செய்யணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை கூட வரும். இருக்கிறத வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க, தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வருமானம் ஆஸ் யூஷுவலா இருக்கும். இந்த நேரத்துல தொழிலை விரிவுபடுத்துறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவற்றில் கவனமாக இருக்கணும். அதை தவிர்க்கிறதுமே நல்லது. சோ மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஒரு நன்மையை தீமையை கலந்த பலன் இருந்தாலும்
இந்த அதிரடி மாற்றம்ன்றது ஃபேமிலி லைஃப்ல பாத்தீங்கன்னா குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையெல்லாம் பெட்டராகவே இருக்கும், ஒரு அந்நியம் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே போல சில கருத்து வேறுபாடு காதலர்களுக்குள்ள இருக்குன்னா கூட அந்த காதலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், இடமாற்றம் ஒரு பாசிட்டிவாவே இருக்கும், வருமானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் செலவு பண்றதுல கவனமா இருக்கணும். தேவையில்லாத செலவு வரும், அது செலவு பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான தேவைக்கு பணம் இருக்காது, அது கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும். வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யக்கூடாது, இதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதத்துல. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திர சாரத்தில் இருக்கு, 12ஆம் பாவகத்தில் இருக்கு. அப்போ மருத்துவம் சார்ந்த துறை, கமிஷன் ஓரியன்டா வேலை பார்க்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அதே போல அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்ல இருப்பவர்கள், மக்கள் தொடர்பு கம்யூனிகேஷன் துறையில இருப்பவர்கள், இன்ஜினியரிங் சார்ந்த துறை, விவசாயம் சார்ந்த துறை, நீர் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆன்மீக சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதலான வருமானமே வரும். ஆனா கூடுதலான செலவு வர்றதுனால கையை கடிக்கவும் செய்யும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் குறையும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறையும், வாழ்க்கை துணிவரால் நேசிப்பு இல்லை, அன்பு இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் தீரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணிவரால் சில நல்ல சம்பவங்கள், குறிப்பா எங்கேயாவது போயிட்டு வர்றது, ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வர்றது, அல்லது மேக்சிமம் வாழ்க்கை துணிவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். கொஞ்சம் அந்யோன்யமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒன்னாவே இருக்கக்கூடியவர்கள், தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு, ஒரே இடத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல்களாக இருக்கீங்கன்னா காதல் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும். அதே போல சில பேருக்கு புதிய எதிர்ப்பாளருடைய நட்பு உறவு போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். தொழில் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால வருமானம் வரும், அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க. வாக்குவாதம் செய்யாம கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பான பலன். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும், இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், சகோதர வழி உறவு நண்பர்கள் வகையில சில மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் வரும். பணம் நிறைய சம்பாரிச்சாலையும் பிள்ளைகள் வகையில செலவு ஏற்படும், அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும், உடல்நலத்துல சின்ன சின்ன கோளாறுகள் நீங்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும், உணவு விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அதே போல வருமானம் வந்தாலே அதிக எக்ஸ்பென்சஸ் ஆகும், சொத்துக்கள் வாங்குறது அல்லது விற்கிறது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஒப்பந்தங்கள் செய்யறத தவிர்க்கிறது நல்லது. திடீர்னு ஒரு லம்சம் அமௌண்ட் கைக்கு வரத்துக்குமே வாய்ப்பு உண்டு. அதை ஒரு முக்கியமான செலவுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு, ஒரு சுப காரியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு, அரசு பணியில் இருக்கீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு அல்லது புதிய வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆல்ரெடி வேலையை விட்டு உங்களுக்கு புதிய வாய்ப்பு புதிய முயற்சி செய்றீங்கன்னாக இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கும். மாதத்தோட இறுதியில கணவன் மனைவி உறவு நிலையில சில ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். மாதத்தோட முதல் பகுதி பிற்பகுதி எல்லா இடத்துலயுமே உறவுகளால சில ஆர்குமெண்ட்ஸ், உறவுகளால மன வருத்தம், வாழ்க்கை துணைவரின் உறவுகளால அல்லது தாய் வழி உறவுகளால சில மன வருத்தங்கள்லாம் வரும். அதுக்கு நீங்க ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாம எதிர்வினை ஆற்றாம இருந்தீங்கன்னாக உங்களுக்கு அந்த பிரச்சனை பெரிதாக இருக்கும், அது கடந்து போயிடும் ஈஸியா. செலவு பண்ணும்போது கவனமா செலவு பண்ணணும், அதிக எக்ஸ்பென்சஸ் வரும், கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் புதிய கடன் வாங்கும்போது கடனுடைய அழுத்தத்தை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு. மற்றபடி வேலை தொழில் அமைப்பு சிறப்பா இருக்கு. தேர்ட் பர்சனுடைய இன்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்றது நல்லது. நீங்களும் 3வது நபருடைய குடும்பத்துல போயிட்டு நீங்க கருத்து சொல்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலதிகாரிகள் சக பணியாளர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் வாக்குவாதங்கள் செய்யாம நாசுக்கா நடந்துங்க. பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வெளிப்படையா பழகிறது, வெளிப்படையா பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த வாக்கால் பிரச்சனை வராம இருக்கும். சனிக்கிழமையில துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு அணிவித்து வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.